இன்றைக்கு இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் அரசியல் அமைப்பு சாசனத்தினுடைய 75வது ஆண்டு விழாவை கொண்டாடக்கூடிய நேரத்தில் அமித்ஷா எனக்கூடிய உள்துறை அமைச்சர் சனாதன வெறியோடு பாபா சாஹேப் அவர்களை வெறுப்பு பேச்சின் மூலம் எடுத்தெறிந்து பேசியுள்ளார். கேடுகட்ட அமித்ஷாவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கடுமையாக கண்டிக்கின்றோம். நீ யார்? நீ இன்னைக்கு அமித்ஷா எனக்கூடிய ஒரு நபர், ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு ஆள் நாடாளுமன்றத்தில் ஏறி நின்று பேசுவதற்கு காரணமாக இருந்தது பாபா சாஹேப் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியலமைப்பு சாசனம். நீயும் மோடி நிக்கிறனா அந்த அரசியலமைப்பு சாசனம் இன்றைக்கு இந்த நாட்டில் ஜனநாயக காற்று சுவாசிக்க படுகிறது சொன்னால் அதற்கான தந்தை பாபா சாஹேப் அம்பேத்கர். அந்த அரசியலமைப்பு சாசனத்தின் மீது வெறி கொண்டவர்கள், வெறுப்பு கொண்டவர்கள் பிஜேபி காரர்கள். ஏன் 300 ஆண்டு காலம் அந்த நாட்டில் நடந்த விடுதலை போராட்டத்தில் ஒரு நாளும் பங்கேற்காதவர்கள், போராட்டத்தில் பங்கேற்பது மட்டுமல்ல நாட்டை காட்டி கொடுத்த தயவான்கள் ஆர்எஸ்எஸ் கூட்டம், அவர்களுக்கு சுதந்திர போராட்ட பங்களிப்பு இல்லை. ஆனால் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் என்பது 300 ஆண்டு காலம் இந்த நாட்டில் நடந்த விடுதலை போராட்டத்துடைய அபிலாஷங்களை, விருப்பங்களை, விழுமியங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே அரசியலமைப்பு சாசனம் அமைந்துள்ளது. ஆகவேதான் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்காத ஆர்எஸ்எஸ் கூட்டம் அரசியலமைப்பு சாசனத்தை அழித்தொழிக்க பார்க்கிறது. அம்பேத்கர் மீது அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருக்கின்றார்கள். இதை கண்டித்துதான் நாடாளுமன்றத்திலிருந்து நடுத்தரு வரை இந்தியா போராடி கொண்டிருக்கின்றது. இது மக்கள் தலைவர், இணையற்ற சிந்தனையாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மீது நாட்டு மக்கள் கொண்டிருந்த அன்பின் வெளிப்பாடு. அது மட்டுமல்ல, இன்னைக்கு எந்த அளவுக்கு கேடுகட்ட துறையில அமித்ஷா போயிருக்காருன்னா அவர் பேசின எல்லாமே வீடியோ இருக்கு. அம்பேத்கர் 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 சொல்லிட்டே இருக்கீங்க, அந்த பேரு சாமியை கும்பிடுன்ற மாதிரி எரிச்சல பேசுறான். இதெல்லாம் ஒரு அமைச்சரா, உள்துறை அமைச்சரா? அது வீடியோல இருக்கு. இப்ப என்ன சொல்றாங்க, பிஜேபி ஆட்கள் ஒரு வீடியோ உள்ள விட்டுருக்கான். இவர்கள் எதிர்க்கட்சிகள் ஏஐ தொழில்நுட்பத்துல நான் பேசான்றப்பல எப்பா 1ஆம் நம்பர் கேடிப்பதுக்கு பிஜேபி காரன் பாருங்க. ஏஐ வச்சோ ஏமாத்திர வேலையை பண்றான் பாருங்க. பேசுறது அயோக்கியத்தனமான பேச்சு. இப்போ ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக இவர் பேசி விட்டதாக ஒரு வீடியோ இருக்கிறாங்க. எவ்வளவு கேடுகட்ட பாவிடா நீங்க. எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் போராட்டம் நடக்கும் போது அங்க போயிட்டு ராகுல் காந்தி அடிச்சான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்லுது, அவரை பாக்குறதே ஒரு மாதிரி பார்த்தாரு. அப்பா இவ்வளவு நாள் ராகுல் காந்தி பார்வையும் பேச்சும் கிண்டல் பண்ணவனுங்க, இன்னைக்கு ரவுடியா மாத்துறீங்க. முன்னாடி வேற மாதிரி பாத்துறீங்க. இதெல்லாம் என்ன தெரியுமா? நீ எல்லாம் ஹிட்லர் பண்ணக்கூடிய பாசிச வெறியனுங்க. நீயே கலவரம் உருவாக்குவ, நீயே அடிப்ப, நீயே மண்டை வச்சுப்ப, அப்புறம் எதிராளி மேல எஃப்ஐஆர் கேஸ் போடுற. இதெல்லாம் பண்ணா பிரச்சனை திசை திரும்பவும் பாக்குறாரு. நண்பரே, நீ தப்பா தொட்டுட்ட, தொட்டட மோசமான இடத்தை தொட்டுட்ட. டாக்டர் அம்பேத்கர் அவர்களை தொட்டு விட்டாய். நீ என்ன மறைச்சாலும் நீ பண்ண அட்டுழியத்தை நாட்டு மக்கள் மறக்க மாட்டார்கள். எனவே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு பதவி விட்டு அமித்ஷா ஓடிப்போ. அதான் உனக்கு நல்லது. பிஜேபி கட்சியில் இருக்கிற நண்பர்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், பட்டியல் சமூகத்தை சார்ந்த நண்பர்களை பாட்டு கேட்கின்றேன். ஒரு அரசியலமைப்பினுடைய தந்தையை இழிவுபடுத்தி பார்த்து நீங்களா எப்படி அந்த கட்சியில இருக்கீங்க? இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி பேட்டி கொடுக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்காது கிருஷ்ணசாமி அம்பேத்கர் அவர்கள் அவமதிச்சதை நியாயப்படுத்தக்கூடிய வகையில் பேசுகிறார். எவ்வளவு யார் பக்கம் கேட்டு தெரிகிறது. எனவேதான் தேச தலைவனுக்காக, தேச தலைவனை அவமதித்த அயோக்கியனை எதிர்த்து அயோக்கியன் அமித்ஷாவை ராஜினாமா செய்யக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம்.